ஒரு தந்தையாக இருக்கிற ஒருவர் தன் பிள்ளைகளை நெறிப்படுத்த வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு ஒடுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அனைத்து விடயங்களையும் அவர் சொல்லிக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா குலாம், மகனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத் யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபத், மகனே, உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணி பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைப்பதற்குரிய முதல் வழி நான் அல்லாஹ்வுடைய கடமையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் படிச்சு கொடுத்தார்கள். நமக்குரிய பாதுகாப்பு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணி பாதுகாக்க வேண்டும். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணி பாதுகார். அப்படி பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உன் கண் முன்னால் காண்பாய். இது நபி அவர்களோடு இருந்த சிறியவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாகும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி படித்துக் கொடுக்க வேண்டும். நம்மளால் முடியவில்லை என்றால் படிப்பிக்கிற இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். படிப்பிக்கப்படுகிற கற்பிக்கப்படுகிற சபைகளிலே கொண்டு போய் விட வேண்டும். அதற்காக செலவு செய்தேனும் யாராவது ஒரு இடத்திலே கொண்டு போய் அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்கு, அகீதாவை பற்றி படிப்பதற்கு, மார்க்கத்தை பற்றி படிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்றால் தனிமையிலாவது காசு கட்டியாவது அவரை படிப்பிக்க வைக்கும். நம்ம எத்தனையோ பாடங்களை பிள்ளைக்கு வழங்குதல் என்று டியூஷன் கொடுக்கும். அந்த பாடம் வழங்கல அந்த சேரை பிடிக்கும், இந்த பாடம் வழங்கல இந்த சேரை பிடிக்கும். ஏன் என்ற பிள்ளைக்கு இந்த மார்க்க விஷயம் இன்னும் சரியாக வரல, யாரையாவது ஒருவரை பிடித்து நல்ல முறையில் அவருக்கு கற்பிக்கக்கூடிய, விளங்கப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வை, மறுமை நாளை, அகீதாவை, இஸ்லாத்தை, இதுதான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இடத்திலே சென்று அது பணம் செலவழித்தாவது கொடுத்து நம்ம மார்க்கம் படிக்கட்டும், ஒழுக்கம் படிக்கட்டும் என்று ஒரு உற்சாக நிலைமை இன்னும் நம்மிடத்திலே வரவில்லை. ஏனென்றா அது படிக்கலாம், பிரச்சனை இல்லை, அது சும்மா சாதாரணமாக வந்துடும். எத்தனை கொத்துபா கேட்காங்க, எத்தனை பயான் கேட்காங்க என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கும் வாராங்கல்ல பிள்ளைகள், அதற்கும் பிள்ளைகள் வாராங்கல்ல, தயார் இல்லை. அவருடைய நேரங்களை எல்லாம் வெளியிலே கழிப்பதற்குத்தான் விரும்புவார்கள். எனவே என் மீதுள்ள ஒரு பொறுப்பு, நாளை மறுமையில் அந்த பிள்ளை நரகத்திலே தள்ளப்படுகிற போது அல்லாஹ்விடத்திலே நின்று வாதாடினால், யா அல்லாஹ், என்னுடைய தந்தை என்னை தொழ பழக்கவில்லை, என்னுடைய தந்தை எனக்கு தொழுகையை பற்றி சொல்லவில்லை, மார்க்கத்தை பற்றி சொல்லித் தரவில்லை, உன்னை பற்றி படித்து தரவில்லை, உன் வேதத்தை பற்றி படித்து தரவில்லை, உன் தூதரை பற்றி படித்து தரவில்லை, உன்னுடைய கொள்கையை பற்றி படித்து தரவில்லை, எதையுமே சொல்லித் தரலையா அல்லாஹ் என்று சொன்னா தொழுகிற வாப்பாட நிலைமை என்னவாகும்? மறுமையில் அவருடைய நிலைமை என்னவாகும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சும்மா சொல்லல. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு பெற்றார்களுக்கும், ஒவ்வொரு பொறுப்புதார்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள், உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்புகளையும் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பொதுவாக சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஒன்றொன்றாக விளங்கப்படுத்தினார்கள். அல் இமாமு ராஇன், ஒரு தலைவர் மேற்பார்வையாளர், அவருடைய மேற்பார்வை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார். வர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி, ஒரு ஆண் தன் குடும்பத்தின் பொறுப்புதாரி, அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா,
ஒரு பெண் தன் கணவனின் வீட்டு பொறுப்புதாரியாவாள், அந்த பொறுப்பை பற்றி அந்த பெண் விசாரிக்கப்படுவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வல் காதிமு ராஇன் ஃபீ மாலி சய்யிதி, ஒரு வேலையாள் தன் எஜமானின் சொத்துக்கு பொறுப்புதாரி. அவரை வேலை கூட்டிட்டு போனா அவருடைய சொத்துல அநியாயம் விளைத்து விடக் கூடாது. அவருடைய பொறுப்பு பற்றி அவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வ மஸ்ஊலுன் அன் ரஅயதி அலா வ குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளையும் பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.